அதே போல் இந்த வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025. அப்போ டோட்டல் எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9. 9னா செவ்வாய்க்கு அதிபதினு சொல்லக்கூடிய முருகப்பெருமானோட ஆதிக்கம் இன்னும் இந்த 2025 அதிகரிக்குமே தவிர குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை. பொதுவாகவே முருகன் வழிபாடு நிறைய முறைகளில் ஃபாலோ பண்ணாலும் பொதுவாகவே முருகா அப்படின்னு சொன்னாலே அந்த இடத்துல ஓடோடி வரக்கூடிய கடவுள் தான் முருகப்பெருமான். காரணம் என்னென்னா அவர் சக்தியோட அம்சம். அதாவது முருகனுக்கு ஈசன் எப்படி நெற்றி கண்ணிலேருந்து கொடுத்தாரோ கையில் இருக்கக்கூடிய வேல் 5 ஆட்சி படத்துலேருந்து அம்பாள் கொடுக்குறா. அது 5 வட்டத்தம்மன் கோவில்னு சொல்லி திருவாரூருக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த கையில் தான் வேல் வாங்கக்கூடிய இடம். இந்த இடத்துல தான் வேல் வாங்கிட்டு சூரனை வதம் பண்ணிவிட்டு சிக்கலில் போய் நிற்கிறார். அப்போ அவருக்கு வேர்க்குது. இன்றைக்கி உலக அளவில் அது எல்லாருக்குமே தெரியும். அப்போ முருகனை என்ன மாதிரி வழிபாடு பண்ணலாம்? சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும். அப்போ சஷ்டி விரதம், அதாவது தீபாவளி எப்போ வரக்கூடிய கந்தர் சஷ்டி, இந்த 6 நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்.